الإسلام اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس ولي بن ملكان خضر عليه السلام. خضر عليه السلام. السلام عليكم. எங்கே படிக்கணும்? எங்கே படிக்கா? அப்போ நீங்கள் அந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் பாரிக் வஸல்லிம் அலைஹி இதா கீல லஹும் அந்த முனாஃபிக்கீன்கள்ட்ட சொல்லப்பட்டால் ஆமீனு கமா ஆமனன்னாஸ் சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள், அந்த காமிலான மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள். எழுதுப்பா, வேதக்காரர்களே உண்மையானவர்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய தோழர்கள் போன்றவர்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள் என்று நிச்சயப்பட்டால் சொல்லப்பட்டால் ஆலு அந்த முனாஃபிக்குகள் சொல்வார்கள் நூமினுக்கமா ஆமன சுபஹாவு, அந்த முட்டாள்கள்லாம் ஈமான் கொண்டதை போல நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று சொல்கிறார்கள். ஆலு நூமினுக்கமா ஆமன சுபஹாவு, அந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போல நாங்கள் என்ன செய்வோமா ஈமான் கொள்வோமா என்கிறார்கள். அலா உணர்ந்து கொள்ளுங்கள், இன்னும் ஹுமு சுபஹாவு, இந்த முனாஃபிக்குகளே முட்டாள்கள். வலாக்கில்லா ஏலமூன், திருத்திக்கிட்டீங்களா? வலாக்கில்லா ஏலமூன், முட்டாள்கள் என்பதை கூட விளங்காத முட்டாள்கள் இவர்கள். வலாக்கில்லா ஏலமூன், முட்டாள்கள் என்பதை கூட விளங்காத முட்டாள்கள். விளங்குதா? இது ரத்துன் அலா இன்னும் முசுவா என்பது மறுப்பு தெரிவிப்பதாக இருக்கும். முபாலகத்துன் பி தஜிஹீலிங்க கொஞ்சம் திருத்த வேண்டியது இருக்கு. அவங்க முட்டாளாக்குவதிலே கடப்பு செய்வதுமாக இருக்கும். அவர்களை முட்டாளாக்குவதில் கடப்பு செய்வதுமாக இருக்கும். இது ரத்துன், அவங்களாம் இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்ட மாதிரி நாங்கள் என்ன செய்வோமா ஈமான் கொள்வோமா நினைச்சிடானுவோ சொல்கிறானுவோ. ரைட்டா? இது ரத்துன், இது மறுப்பு தெரிவித்ததாக இருக்கும். முட்டாள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்கல்ல, மறுப்பு தெரிவிப்பதாக இருக்கும். முபாலகத்தின் பி தஜிஹீலியும், இந்த முனாஃபிக்குகளை முட்டாளாக்குவதிலே கடப்பானதுமாக இருக்கும். இவனுவோ தான் முட்டாளு. யார் தான் முட்டாளுகள்? இவனுவோ தான் முட்டா பேருவோ. வலாக்கில்லா ஏலமுன், முட்டாள் என்பதை கூட, தாங்கள் முட்டாள்கள் என்பதை கூட விளங்காத முட்டாள்கள். பி தஜிஹீலியும், இவர்களை மடமையாக்குவதிலே முட்டாள்தனமாக்குவதிலே கடப்பு செய்வதுமாக இருக்கும். ஏனென்றால் இவன் முட்டாள் கூட தெரியாமல் இருக்கிறான். இன்னல் ஜாஹில பி ஜஹிலிஹி, பா திருத்திக்கலாதா? இன்னல் ஜாஹில பி ஜஹிலிஹி திருத்தி இருக்குதா? இன்னல் ஜாஹில பி ஜஹிலிஹி, தன்னுடைய முட்டாள்தனத்தை கூட விளங்காதவன், விளங்காத முட்டாள். இன்னல் ஜாஹில பி ஜஹிலிஹி, தன்னுடைய முட்டாள்தனத்தை கூட விளங்காத முட்டாள். அதாவது அல் ஜாசிம் விளக்கம், ஏய் அல் ஜாசிம் அலா ஹிலாஃபி மாஹுவல் வாக்கிஉ, எது நிகழ்வோ அதற்கு மாற்றத்தின் மீது உறுதி செய்கிறவன். விளங்குதப்பா? எது நிகழ்வோல் வாக்கியோ அதுக்கு மாற்றத்தை உறுதி செய்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும், நடக்கலேன்னு உறுதி செய்கிறான். விளங்குதா? நடக்காததை பிடிச்சி என்ன செய்கிறான்? நடக்குந்திருக்குன்னு சொல்கிறான். சஹாபாக்கள்கிட்ட ஜஹாலத்து கிடையாது, ஆனால் என்ன சொல்கிறான்? விளங்குதா? இதுதான் வாக்கியக்கு மாற்றமாக பேசுகிறது. இவன் தான் முட்டாளு, ஆனால் சஹாபாக்களை பிடிச்சி என்ன செய்கிறான்? அதான் அல் ஜாசிம அலா ஹிலாபி மாவுவல் வாக்கியு, எது நிகழ்வோ அந்த ஒன்றுக்கு மாற்றத்தின் மீது உறுதி செய்கிறவன். அலமு அபமு பலாலத்தன், வழியேட்டால் ரொம்ப கடுமையானவனாக இருக்கும். தம்மு ஜஹாலத்தன், மடமையால் மிக முழுமையானவனாக இருக்கும். இவன் தான் மடமையில் முழுமையானவன், வழிகேட்டிலே ரொம்ப கடுமையானவன். யாரு? சொல்றவன் மட்டுமல்ல, உறுதி கொள்றவன். விளதர்கள் நிகழ்வுக்கு மாற்றத்தை உறுதி கொள்ளுகிறவன், தன்னை அறிவாளி. இன்னும் சஹாபாக்களை பிடிச்சி என்ன இருக்குது? முட்டாளுன்னு சொல்கிறான். ஆனால் ஜஹாலத்து இவன்ட்ட தான் இருக்குது.
ஜஹாலத்து யார்கிட்ட இருக்கு? ஆனால் ஜாஹிலுங்கிறத கூட விளங்காதவன் ஜஹிலே முரக்கபுங்குவாங்க. என்னது? ஆமாம், லா எதிரி அன்னகு லா எதிரி, அவனுக்கு தெரியாது, தெரியாதுங்கிறத அவனுக்கு என்ன செய்யாத. ரைட்டா? வா தம்மு ஜஹாலத்தன், ஜஹாலத்தால் மிக முழுமையானவனாக இருக்கும். யாரை விட? மினல் முத்தவக்கிஃபி, முத்தவக்கிஃபை விட. முத்தவக்கிஃபு நிற்கிறான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வலா தகு மா லைஸலக பிஹி இல்மு, எதை பற்றி உண்டான இல்மு உனக்கு இல்லையோ அதில் நீங்கள் ஈடுபடாதீங்கிறான். ஏய், எதை பற்றி தெரியாதோ அதில் நீங்கள் ஈடுபடாதீங்கிறான். ஏன்னா விளங்குதா? வலா தகு மா லைஸலக பிஹி இல்மு. அப்போ ஒருத்தனுக்கு ஒன்றும் தெரியலைங்கும் போது நிற்கிறான், ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். பேச மாட்டேங்கிறாங்கிறது மட்டுமல்ல, எனக்கு விளங்கலைங்கன்னு சொல்லவும் செய்கிறான். எனக்கு புரியுறான், விளங்குதா? விளங்கலைன்னு செய்கிறான், சொல்லவும் செய்கிறான், ஏத்திராவும் செய்கிறான், முஅத்தரிஃபாக இருக்கிறான். இல்லை விளங்குதான்னு கேட்டேன். ஏய் ரைட்டப்பா, ஏதா நிகழ்வுக்கு மாற்றமாக என்ன செஞ்சுருக்கிறான்? ஒருத்தன் உறுதி கொண்டிருக்கிறான். இவன் தான் ஆல்பமு தலாலத்தன், வெளியேடால் ரொம்ப கடுமையானவன். தம்மு ஜஹாலத்தன், ஜஹாலத்தால் முழுமையானவன். மினல் முத்தவக்கிஃபி, ஒன்றும் பேசாமல் நிற்கிறவனை விட. எனக்கு தெரியலைங்க, நிற்கிறான், மௌக்கூஃபாயிட்டான். அல் முஅத்தரிஃபி, அல் முஅத்தரிஃபி பி ஜஹ்லிஹி, ஜஹ்லிஹி பாதே. ஏதோ அங்கேயும் என்னமோ ஜஹிலத்தின் மாதிரி தெரியுது, அது ஹீ தான், புள்ளியை வெட்டிடு. விளங்குதா? மினல் முத்தவக்கிஃபி, எதுவும் பேசாமல் இருக்கிறானே அவனை விட. அல் முஅத்தரிஃபி பி ஜஹ்லிஹி, தன்னுடைய மடத்தனத்தை விண்ணப்பிக்கிறானே, தன்னுடைய மடத்தனத்தை விண்ணப்பிக்கிறானே, எதுவும் பேசாமல் நினைக்கிறானே, நிற்கிறானே. விளங்குதுப்பா? அவனை விட எதுவும் பேசாமல் நான் முட்டாள் தான் சொல்கிறான், எதுவும் பேச மாட்டேங்க, எனக்கு விளங்கலைங்க இந்த இடத்துலன்றான். இவனை விட வழிகேடால் கடுமையானவனாக இருக்கும். தம்மு ஜஹாலத்தன், மடமையால் முழுமையானவனாக இருக்கும். யாரு? பாக்கியக்கு மாற்றமாக பேசி சஹாபாக்களை பிடிச்சி முட்டாள்னு சொல்லி தன்னை அறிவாளின்னு பேசுகிறானே, இவன் யாரை விட வழிகேடால் கடுமையானவன், யாரை விட முட்டாள்தனத்தால் முழுமையானவன். தெரியலேன்னு சொல்லி விண்ணப்பிக்கிறான், அதில் எதுவும் பேச மாட்டேங்கானே அவனை விட. விளங்குதப்பா? இனல் முத்தவக்கிஃபி, விளங்குதப்பா? அல் முஅத்தரிஃபி பி ஜஹ்லிஹி, என்னுடைய மடத்தனத்தை விண்ணப்பிக்கிற, அதில் அப்படியே மௌக்குபாய் விடுகின்ற அவனை விட ஜஹாலத்தால் இவன் தான் முழுமையானவன், வழிகேடால் இவன் தான் கடுமையானவன். வாக்கைக்கு மாற்றமாக உறுதி கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறவன். சஹாபாக்களை பார்த்து என்ன இருக்குது? சுபஹான்னு சொல்கிறான். சஹாபாக்களை பார்த்து சுபஹான்னா இவன் முட்டா அறிவாளின்னு தானே சொல்கிறான்னு அர்த்தம். ஆனால் தன்னையே விளங்காதவன், நிகழ்வை விளங்காதவன். இதில் விளங்குதா? நிகழ்வுக்கு மாற்றமாக, வாக்கைக்கு மாற்றமாக என்ன செய்யறான்? இவன் பேசிக்கிட்டு இருக்கான். விளங்குதா? ஏன் இவனை விட அவன் விளங்குதப்பா? ஜஹாலத்தை என்ன செய்யறான்? ஒப்புக்கொள்றவன். ஜஹாலத்தை என்ன செய்யறான்? ஒப்புக்கொள்றானே அவன். இப்போ இன்னகு சொல்லுப்பா. இப்போ இன்னகு இந்த முஅத்தரிஃப் இருக்கானே, முத்தவக்கிஃப் இருக்கானே, இவன் ருப்பமா யோதரும் இவனை மன்னிக்கப்படும், இவனுடைய சாக்கு போக்கு ஒப்புக்கொள்ளப்படும். இவனுடைய உதிரை என்ன செய்யப்படும்? ஒப்புக்கொள்ளப்படும். இப்போ இன்னகு இவன் என்னுடைய ஜஹாலத்தை ஒப்புக்கொண்டு எதுவும் பேசாமல் இருக்கிறவன். இப்போ இன்னகு யோதரு, இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும், இவனுடைய உதிரை ஏற்கப்படும். இப்போ எம்போவுல் ஆயாத்து, அத்தாட்சிகளும் ஆயாத்துகளும் ஒரு நுதுரு எச்சரிக்கைகளும் இவனுக்கு பயனும் அளிக்கும். ஏன்னா இவன் தான் விளங்குறேங்கானே. விளங்குதப்பா? விளங்கலைங்கிறத விளங்கி வச்சிருக்கான் தானே. மூணாவது ஆள் யாரு? லா எதிரி. ஆனால் எதிரி அன்னவு லா எதிரி, அவனுக்கு தெரியாது, தெரியாது என்பது அவனுக்கு தெரியும். தெரியாது என்பது என்ன செய்யும்? இவனுக்கு சொல்லிக் கொடுத்து புரிஞ்சுக்கிடுவான். தெரியாதுங்கிறதையாவது விளங்கி வச்சிருக்கானே. அதே போய் இன்னகு இவன் ருப்பமா யோதரும் இவனை மன்னிக்கப்படும், இவன் உதிரை ஒத்துக்கொள்ளப்படும். எம்போவுல் ஆயாத்து நுதுரு, வேத வசனங்களும் எச்சரிக்கைகளும் இவனுக்கு என்ன செய்யும்? பயனளிக்கவும் செய்யும். விளங்குச்சப்பா? ஆனால் சஹாபாக்களை பார்த்து இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை கொண்டு ஈமான் கொள்வோமா என்று சொல்லி இந்த முட்டா பேரும் இவனும் தான் முட்டாள்கள்.
முட்டாள்கள் என்பதை கூட விளங்காத முட்டாள்கள், முட்டாள்கள் என்பதை விளங்காத முட்டாள்கள். சரி, இப்போ இங்கே அலா இன்னும் முசுபா வலாக்கிலா ஏலமுன்னு இங்கே போடுறான். அங்கே மேலே லா யஷுருன்னு போட்டிருக்கான். அலா இன்னும் முஃப்சிதுன், இவர்களே குழப்பவாதிகள். வலாக்கில்லா யஷுருவனே, ஆனால் குழப்பவாதிகள் என்பதை அவனு உணராதவனுவோங்கிறான். சுழூரியத்தை போடுறாங்க. இங்கே உனக்கு முட்டாள் என்பதை கூட விளங்காதவர்கள். அப்போ மார்க்க விஷயத்தை விளங்குறதுக்கு அறிவு வேணும், ஆராய்ச்சி வேணும், சிந்தனை வேணும். அவன் தான் விளங்குவான். விளங்குதப்பா? இப்போ இல்முங்கிறது ஒரு உயர்ந்த வார்த்தை. இதில் புரிதல் கேட்டால் ஆராய்ச்சி செஞ்சு விளங்குறது. மார்க்க ஷரியத்தை விளங்குறதுக்கு என்ன வேணும்? நுண்ணறிவு வேணும். அந்த நுண்ணறிவை காமிக்கக்கூடியதான் லாய் அலமுங்கிறது, எல்முங்கிறது. விளங்குதான்னு கேட்டேன். குழப்பவாதி முனாபிக்கு பெய்யங்கிறது அவன் செயல்லையும் பேச்சிலையுமே கண்டுபிடிச்சிடலாமே. அதுக்கு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி என்ன இல்லை, தேவை கிடையாது. குழப்பவாதிங்கிறது அவன் பேச்சை வச்சு செயலை வச்சு விளங்கிடலாம். சுழூரியத்து போதும், விசாஸ் போதும். அதுக்கு என்ன தேவையில்லை? குழப்பவாதிங்கிறத விளங்குறதுக்கு பெரிய அறிவாற்றல் தேவையில்லை. என்னடா வில்லங்கமாக நடக்கானே, என்ன இப்படி பேசுகிறா இவன், சாட்டக்காரனாக இருப்பான் போல் இருக்கு, குழப்பவாதியாக இருப்பான் போல் இருக்கு, டபார்னு விளங்கிடலாம். விளங்குதப்பா? குழப்பவாதிங்கிறது விளங்குறதுக்கு பெரிய ஆராய்ச்சியாக தேவையில்லை. அவே லா யஷூருன்னு போடுறான். மார்க்கத்தை விளங்குறது, ஷரியத்தை விளங்குறது, அல்லா ரசூலுடைய பேச்சை விளங்குறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், அறிவு வேணும், தீட்சண்யம் வேணும். எனக்கு தான் புரியும். அவே லாய் ஆலமுன்னு போடுறான். விளங்குதப்பா? அதான் சொல்லு. இப்போ இன்னமா ஃபுஸ்ஸிலத்தில் ஆயத்து, இந்த ஆயத்து பாகுபாடு செய்யப்பட்டிருப்பது. மேலே சொல்லுப்பா. அலா இன்னும் முஃப்சிதுன்ல லாயிஷுரனையும், அலா இன்னும் முசுபஹாவு வலா ஏலமுன் வலாக்கில்லா ஏலமுன் போடுறான். அலா இன்னும் முசுபா, அந்த முனாஃபிக்கள் தான் முட்டா பேருவோம். வலாக்கில்லா ஏலமுன் பாகுபாடு செஞ்சுருக்கான். அங்கே லாயிஷுரனையும் இங்கே என்ன செஞ்சுருக்கான்? இப்போ இன்னமா ஃபுஸ்ஸிலத்தில் ஆயத்து, இந்த ஆயத்து வித்தியாசம் காட்டப்பட்டிருப்பதெல்லாம் லாய் ஆலமூன், லாய் ஆலமூனை கொண்டு வித்தியாசம் காட்டப்பட்டிருப்பது, பிரித்து அறிவிக்கப்பட்டிருப்பது. வல்லத்தி கபலா, இதற்கு முன்னால் உள்ளது லாயிஷுரூன், லாயிஷுரூன் என்பதை கொண்டும், இது லாய் ஆலமூன் என்பதை கொண்டு வித்தியாசம் காமிக்கப்பட்டிருப்பது. இது அன்னகு, இது அக்குசரு திபாக்கன் விதிக்கிரி சஃபஹ், சஃபஹ் என்பதை கூறியிருப்பதை கொண்டு திபாக்கால் மிகுந்ததாக இருக்கும், நேர்பாடால் மிகுந்ததாக இருக்கும். இல்லை, இதுக்கு திபாக்குங்குவாங்க. எதிரும் புதிருமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் அதுக்கு என்ன பேரான்? திபாக். ஹலக்கல் மூத்தவல் ஹயாத்தேங்கிறான். மூத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். இது எதிரும் புதிருமானது, இதற்கு திபாக். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? எதிரும் புதிருமாக இருக்கக்கூடியது. அப்படிதானப்பா? இதை ஒரு இடத்துல ஒன்றா அல்லாஹ் சேர்த்து சொன்னாமல் என்ன இருக்கு? லைலு நஹார். விளங்குதா? ஏப்பா வலல் வில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமல்லங்கிறான். ரைட்டா? அப்போ இது எதிரும் புதிருமா அப்படி வந்தால் அதுக்கு பேர் என்ன? திபாக்குங்குவாங்க அரபியில். விளங்குச்சப்பா? அப்போ அன்னஹு, இது அக்குசரு திபாக்கன் பி திக்ரி சஃபஹ், சஃபஹ் என்பதை கூறியிருப்பது கொண்டு திபாக்கால் மிகுந்ததாக இருக்கும். ரைட்டா? இங்கே அலா இன்னும் சுபஹான் தானே சொல்கிறான். சுபஹான் சொன்னதுனால எல்முங்கிறது தானே சொல்லணும். சபகைக்கு ஆப்போசிட் என்னது? எல்மு. அவங்க எல்மை சொல்கிறான்ல. சபகை கூறியிருப்பதினால் திபாக்கால் இது மிகுந்ததாக இருக்கும், ஏற்படுவதால் மிகுந்ததாக இருக்கும். மேலும் வலி அண்ணல் ஒக்கூஃப அலா அம்ரித்தீன், மார்க்க விஷயத்தை விளங்குவதுனா மார்க்க விஷயத்தில் நிற்பது என்பதும், வலி அண்ணல் ஒக்கூஃப அலா அம்ரித்தீன், மார்க்க விஷயத்தில் எப்படி நிற்கிறதுங்கிறதும், ஒத்த மை யூஸ் விளங்குதப்பா பைனல் ஹக்தி வல் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே விளங்குதப்பா பாகுபாடு செய்வது என்பதும் வித்தியாசம் காட்டுவது என்பதும், இம்மா எஃப்தகிரிலா நதுரின் ஃபக்குரின், சிந்திப்பதின் பக்கமும் ஆராய்ச்சி செய்வதின் பக்கம் தேவையில் தான் இருக்கும். மார்க்கத்தை விளங்குறது இதிலெல்லாம் வந்து போய் நிற்கணும், இன்னும் யோசிச்சு தான் அங்கே என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆனால் அம்ம நிஃபாக்கு, நயவஞ்சகத்தனம் என்பதும், ஒமா ஃபீஹி மினல் ஃபித்தன், நயவஞ்சகத்தனத்தில் உள்ள குழப்பங்களில் இருந்து உண்டானதும். எடுத்தனப்பா
அம்ம நிஃபாக்கு நயவஞ்சகத்தனம் என்பதும் ஒமா ஃபீஹி மினல் ஃபித்தன் குழப்பங்களில் இருந்தும் வல் ஃபசாதி விளங்குதப்பா ஃபித்னா ஃபசாதுகளில் இருந்தும் குழப்பங்களில் இருந்தும் உண்டான ஒன்றாகிறது. இப்போ இன்னமா இதுருக்கு அது விளங்கப்படுவதெல்லாம் அதுநாத்த பத்துனின் பத்து அம்முலின் சாதாரணமான ஆராய்ச்சி சாதாரணமான சிந்தனையை கொண்டாயிருக்கும். குழப்பம் இருக்குது பத்னா பண்ணுறான் சாதாரணமான முறையிலே என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். விளங்குதப்பா ஃபீமா ஷாஹதுமின் அக்வாலியும் அந்த முனாஃபிக்களுடைய பேச்சுகளில் இருந்தும் ஃபஅலிஹிம் அவனுடைய செயல்களிலிருந்தும் கண்கூடாக பார்க்கப்படக்கூடியதிலே சாதாரணமான ஆராய்ச்சியை கொண்டும் சாதாரணமான சிந்தனையை கொண்டுமே என்ன செய்யப்பட்டுறத விளங்கப்பட்டு விளங்குதப்பா. அதுவே குழப்பம் செய்கிறாங்கிறதுல லாயேஸ்வரனை போடுறான், அந்த ஒன்றே திரும்பி போய் குழப்பம் செய்கிறான், ஏதோ ஃபித்னா பண்ணுறான், தேவையில்லாத என்ன செய்கிறான் உண்டு பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதுக்கு சாதா இது போதுங்கிறதுனால லாயேஸ்வரனை போட்டுருக்கான். மார்க்க விஷயங்களெல்லாம் தெரியணும்னா ரொம்ப அறிவு வேணும், கொஞ்சம் அப்படியே நிற்கணும், சிந்திக்கணும், சிந்திச்சு தான் பேசுகிறாங்கனால எளிமை போடுறான். இல்லை மசம் மசான் உட்காந்துக்கிட்டு இருக்க ஆஃப் பண்ணிட்டியா ஆன் பண்ணிட்டியா இல்லையா? وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا விளங்குதா? இதா லக்குல்லதீன ஆமனு இந்த முனாஃபிக்குகள் விளங்குதப்பா. இதா லக்குல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை என்று சந்திக்கும் போது ஆலு ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இதா ஹலவு இலா ஷயாத்தீனியும் அவங்க ஷைத்தான்களின் பக்கம் தனித்து விட்டால் ஷைத்தான்களின் பக்கம் தனித்து விட்டால் காலூர்கள் சொல்லுவதா இன்னா மழக்கும் நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி எப்படி அங்கே போகிறீங்கன்னா இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன் நாங்கள் கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் தான், நாங்கள் நக்கல் பண்ணுறோம் அவனோட போய் எனக்கு தான் ஆமன்னான்னு சொல்லி என்ன செய்கிறோம் நாங்கள் நக்கல் பண்ணுறோன்னு என்ன செய்கிறானுவா சொல்கிறாங்க. விளங்குதப்பா? இங்கே முனாஃபிக்களை பற்றி தான் பேசிட்டு வர்றேன், அவங்கள பற்றி தான் ஆரம்பத்திலே சொல்லியாச்சே. ஒமினன்னாசி மைய கூலு ஒரு கேள்வி வருது, கேள்விக்கு பதில் இது. ஒமினன்னாசி மக்களிலே இருக்கிறார்கள் மைய கூலு ஆமன்னா பில்லாஹி பில் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் மக்களில் இருக்கிறார்கள். உமாகும் மூமின் இல்லைன்னு பேச்சை முடிச்சுட்டானே. மறுபடியும் ஏன் இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னானியா தக்கராறு மாதிரி தெரியுதே. எது மாதிரி தெரியுதே? தக்கராறு மறைக்கு பேசுகிற மாதிரி தெரியுதே. என்ன இல்லை, மேலே உள்ளது அவனுடைய மதுகபை பற்றி பேசப்படுது, அவனுடைய கொள்கையை பற்றி என்ன செய்யப்படுது பேசப்படுது. இது விளங்குதா? மூமின்கள்ட்டையும் குப்பார்கள்ட்டையும் போகும்போது எப்படி நடந்துக்கிடுவாங்கிறத பற்றி பேசப்படுது. மூமின்கிட்ட போனால் ஆமன்னாங்குவான், மூமின்கிட்ட போனால் ஆமன்னாங்குவான். விளங்குதப்பா? அவங்கள்ட்ட போனால் இதா கலவு இலா ஷையாத்தின் இன்னா மழக்குமுங்குவான், உங்கள் கூட தாங்க நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லுவான். விளங்குதப்பா? அவை எப்படி குஃபார்கள்ட்டையும் மூமின்கள்ட்டையும் இந்த முனாஃபிக்கு பேலுவ நடந்துக்கிறானுங்கிற நடைமுறையை இங்கே என்ன செய்யப்படுது சொல்லப்படுது. மேலே உள்ளது அவங்களுடைய மதுகபு, மேலே உள்ளது என்ன இருக்குது அவனுடைய கொள்கை ஆமன்னா பில்லான்னு வாயில் சொல்லுவான், உள்ள என்ன இருக்குது அவனோட குஃபர் தான் இருக்கும் பாத்தின்ல. அதுவே அவனுக்கு மூமின் இல்லைன்ட்டான். விளங்குதுப்பா? சரி, குஃபார்கள்ட்டையும் விளங்குது மூமின்கள்ட்டையும் சந்திக்கும் போது எப்படி நடப்பான் ஆனால் அவன் நடைமுறையை பற்றி இங்கே என்ன செய்யப்படுது பேசப்படுது. அதுவே ரெண்டும் ஒன்று கிடையாது. ரைட்டப்பா? மேலே இந்த ஆயத்து இறங்குறதுக்கு காரணம் என்னன்னா ஏப்பா இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா இதா ஹலவு இலா ஷையாத்தீனியும் காலு இன்னா மாக்கும் இன்னமா நஹனு முஸ்தஹ்சிஊன் அங்கிற ஆயத்து எப்போ இறங்குச்சு ஏன்னா ஏப்பா இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவங்க ஆளுவெல்லாம் இருக்கானுல்ல, ஒன்றா ஒரு நாள் வர்றானுவோ. அப்போ சஹாபாக்கள்லாம் வர்றாங்க, சஹாபாக்கள்லாம் வர்றாங்க, இவங்களின் பக்கம் வர்றாங்க, முனாஃபிகளின் பக்கம். பிஸ்மில்லாஹ். அப்போ இந்த அப்துல்லா இப்னு உபை சொல்லிட்டுனானா, ஏய் அவன் ஆளுகிட்ட கேளு, தஃப்சீர் ஜலாலில் கொண்டு வர்றாங்க பாரு, இந்த முட்டாள்களையெல்லாம் இப்படி திருப்பி அனுப்பி விட்றேன்னு பாரு, இந்த முட்டாள்களையெல்லாம்
எப்படி நான் வந்து ஐஸ் வச்சு ஒரு மாதிரி பேசுகிறேன் பாரு, எப்படி திருப்பி அனுப்புகிறேன்னு பாரு. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தானா யார்? அப்துல்லா இப்னு சலூல் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கையை பிடிச்சானா. அபூபக்கர் அதோட கையை பிடிச்சிட்டு சொன்னானா, மர்ஹபம் பி சித்திக் எல்லாம் பேசுவோம். சித்திக்கே உங்களுக்கு சோபனம். சையீது பனி தையும், பனு தையும் கோத்திரத்தினுடைய தலைவரே, இஸ்லாமிய தலைவரே, சானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சவுர் கோயிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ரெண்டாவது இருந்தவரே சானிய இஸ்னைனி இதுகுமா பில் காருங்கிறான்லப்பா. ரெண்டு பேருக்கு ரெண்டாவது ஆள்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அபூபக்கர் சித்திக் தான். முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சானிய இஸ்னைனிங்கான்லப்பா, ரெண்டு பேர் ரெண்டாவது மாணவர். சவுர் கோயிலே ரெண்டாவதாக இருந்தவரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தன்னுடைய உயிரையும் செல்வத்தையும் தீனுக்காக வேண்டி என்ன இருக்குது அர்ப்பணித்தவரே, உங்களுக்கு சோபனோன்ட்டான். இவன் கல்லப்பையா நடிக்கிறாங்கிறது அவங்களுக்கு என்ன தெரியாமையா இருக்கும்? அதில் எல்லாம் தெரியாமல் செய்யுது. அழுட்டுக்கு உமர்லாத்தனை கையை பிடிச்சான். பிடிச்சிக்கிட்டு சொன்னானா, உமர்லாத்தனை கையை பிடிச்சி மர்ஹபம் பி சையீதி பனி அதி, பனு அதி கோத்திரத்தினுடைய தலைவரே, அல் ஃபாரூகி, இல்லை சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் பாடுபாடு செய்யக்கூடிய உமர் ஃபாரூக் இருக்குல்லப்பா, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் பாகுபாடு செய்யக்கூடியவரே, அல் கவி ஃபி தீனிகி, தீனிலே ரொம்ப வலுவானவரே, ஈமானிலே உறுதி வாய்ந்தவரே, உயிரையும் பொருளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தவரே, உங்களுக்கு சோபனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்டி செல்வத்தையும் பொருளையும் அர்ப்பணம் செய்தவரே. ஏன்னா அடுத்து அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சானா. யாரு கையா? அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சான். பிடிச்சிக்கிட்டு சொன்னானா, மரபம் பிபினி அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹுடைய சச்சா மகனே, கத்தனிக்கு நபி ஸல்லல்லாஹுடைய மருமகரே, பாத்திமானாச்சார கல்யாணம் முடித்தவரே. கத்தன்னா மருமகர்னு அர்த்தம். கத்தனிக்கு நபி ஸல்லல்லாஹுடைய மருமகரே, மருமகனே, சையீது பனி ஹாஷிம், பனு ஹாஷிம் கோத்திரத்தினுடைய தலைவரே. ஆனால் ஹலா ரசூலில்லாஹி தான் நபி ஸல்லல்லாஹு தவிர எல்லாருக்கும் நீங்கள் தலைவர். நபி ஸல்லல்லாஹுக்கு தலைவர் கிடையாது, அவங்க தான் எல்லாத்துக்கும் தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர பனு ஹாஷிம் கோத்திரத்தின் தலைவரே, நபி ஸல்லல்லாஹுடைய மருமகரே, நபி ஸல்லல்லாஹுடைய சச்சா மகனே, உங்களுக்கு சோபனம் சொன்னானா. எவ்வளோங்குதப்பா சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் நல்ல பையன்ட்டு. அப்போ தான் ஆயத்தி இறங்கிச்சான். இதாலகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. விளங்குதுப்பா? இதாலகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. ஈமான் உள்ள செஞ்சா நான் அவங்க கூட இருக்கிறோம் அனி இப்படிலாம் நடிப்பான் அங்கே சொல்கிறான். விளங்குதுப்பா? இதா கலவு இலா ஷையாத்தீனியும், இந்த ஷைத்தான்களான தலைவர்கிட்ட போன போது, இந்த ஷைத்தான்னா யார்? இதுக்கு ரெண்டு வகையான விளக்கம் போடுறாங்க. ஒன்று குஃபார்கள்ட்ட போகும்போது, யாருக்கிட்ட? குஃபார்கள்ட்ட போகும்போது இன்னாமாக்கும் உங்களோட வாங்க ஷையாத்தீனை கொண்டு தருது குஃபார்கள். குஃபார்கள்ட்ட போகும்போது நாங்கள் உங்கள் கூட அப்படியாமல் நாங்கள் முஸ்லீம்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்னமா நானும் முஸ்லீம் கிண்ட பண்ணுறாங்க, நாங்கள் நக்கல் பண்ணுறாங்கன்னு குழம்பலாம். விளங்குதப்பா? இப்படி அர்த்தம் வைக்கலாம். குஃபார்கள்ட்ட போனால் இப்படி சொல்லுவானுன்ட்டுன்னு. விளங்குதா? அல்லது சரி, முனாபிக்குகள்லேயே சின்ன முனாபிக்கு பெரிய முனாபிக்கு இருந்தானுவோ, கிபாருல் முனாபிக்கு இருந்தானுவோ, சிகாருல் முனாபிக்குன்னு இருந்தான். சின்ன முனாபிக்கெல்லாம் என்ன செய்வானுவலாம்? பெரிய முனாபிக்கள்கிட்ட போய் சொல்லுவானுவலாம், நான் உங்கள் கூட அப்படியாமல் அங்கே போகிறீங்க, சும்மா போய் உள்ள நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெரிய முனாபிக்கெல்லாம் அங்கே வரமாட்டான். எங்கே வரமாட்டான்? முஸ்லீம்களோட வந்து சேர மாட்டான். ஆமாம், அங்கேயே தான் இருப்பான். இந்த சின்ன பேர் தான் என்ன செய்யும், அங்கேயும் எங்கேயும் கலந்துக்கிடுவான், கலந்து அடிப்பானுவோம். இதை விளங்குதா? இந்த சின்ன முனாபிக்கள் பெரிய முனாபிக்கள்கிட்ட போனால் உங்கள் கூட அங்கே விளங்குதுப்பா? சரி, இப்போ இப்போ இதா ஹலவ் இலா ஷையாத்தீனியும், ஷைத்தான்கள்கிட்ட போனா விளங்குதப்பா? உங்கள் பெரிய தலைவர் காபீர்கள்ட்ட போனா இன்னாமாக்கும் உங்களுடன் இவனுக்கு தலைவர் கிடையாது, அவனுக்கு காபீர். காபீருங்கிற வேற இல்லை, அவன் உள்ளும் புறமும் என்ன உள்ளவன், குபுரு உள்ளவன். இவன் உள்ளதான் குபுரு, வெளியே நடிச்சுக்கிட்டுலாம் அலைகிறான். இந்த முனாபிக்களுக்கு குஃபார்கள் எப்படி தலைவர் ஆகுவாங்க?
ஏன்னா கிடையாது தான், இருந்தாலும் 2 பேரும் குஃபுர் காஃபிருங்கிறதுல ஒன்று தானே. அவன் உள்ளும் புறமும் காஃபிரானவன், இவன் உள்ள காஃபிரானவன். வெளியே நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ள அதை குஃபூரில் 2 பேரும் கூட்டாயிடுறான். கூட்டானோன்னா அவன் தலைவர் மாதிரி ஆயிடுறானோ. ரைட்டுப்பா. சரி, இங்கே வந்து அடுத்து சொல்கிறாங்க ஆமன்னான்னு ஜும்லா ஃபேலியா வந்திருக்கு. என்னது இல்லை, இதா லக்குல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும் போது காரு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். ஆமன்னான்னு ஜும்லா ஃபேலியா தானே இது, ஜும்லா ஃபேலியாவை போடுறான். முனாஃபிக்கள்கிட்ட போனால் இன்னும் மழக்குங்கிறான். ஜும்லா இஸ்மியாவை போடுறது மட்டுமில்லை, இன்னும் போட்டு வேறு தாக்கி செய்கிறான். இங்கேயில் அப்படி தாக்கி செய்யணும் உங்கள் கூடன்ட்டுன்னு. இங்கே ஏன் ஜும்லா ஃபேலியாவை போடுறான்? புது சித்த ஜதூதை மட்டும் காமிக்கக்கூடிய அங்கே போய் ஜும்லா இஸ்மியாவில் இன்னும் வேற போட்டு பேசுகிறான். ஏற்கனவே ஜும்லா இஸ்மியாவே தாக்கிது தான், அதில் இன்னும் வேற போடுறான் இன்னும் ஆக்கும்னு. விளங்குதப்பா? ஏன் இப்படிலாம் பேசுகிறான்னா, நான் உங்கள் கூட தாங்க இருக்கிறோங்கிறத உறுதிப்படுத்துகிறான். இதை கேடுறான், உங்கள் கூட தான் என்ன செய்யணும், ஏற்கனவே நாங்கள் ஆவிர் தான், அவனு யூதர்களாக இருந்து வந்தவனு தானே. விளங்குதப்பா? நான் ஏற்கனவே குஃபுர், அந்த குஃபுரில் தான் நாங்கள் சபாத்தாக இருக்கிறோம் அப்படின்னு மேலும் வலுப்படுத்தினான். விளங்குச்சா? நான் ஏற்கனவே காவியர் தான், இப்போ சும்மா நடிச்சுக்கிட்டு அலைகிறோம், உயிருக்கு ஆபத்து ஏற்படும், காசு பணங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், எங்களை தற்காத்துக்கிறதுக்காக நாங்கள் நடிக்கிறோம்பா அண்ட் அந்த குஃபுரில் தான் இருக்குங்கிறது சபாத் பண்ணுறான், ஊர்ஜிதம் பண்ணுறான். அங்கே போய் முஸ்லீம்கிட்டலாம் ஊர்ஜிதம் பண்ணணும், இங்கே போய் சாதாரணமாக இம்லா ஃபேலியாக போடுறானே. விளங்கர் கேட்டேன், இவனுக்கே தெரியும் நம்மளை இவனுக்கு நம்ப மாட்டானுவோன்னு. யார் இந்த முஸ்லீம்கள் நம்மளை நம்ப மாட்டாங்கங்கிறதுக்கு என்ன செய்யுது? விளங்குதப்பா? ஆகவே சும்மா ஃபேல் வந்து உதுசை காமிக்கும், இதுதான் புதுசாக இப்போ தான் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோங்கிறத காமிக்கிறான். இவனுக்கே நம்பிக்கை இல்லை. என்னது, நம்மளை இந்த முஸ்லீம்கள் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும், இவனுக்கு நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டானுன்னு தெரியும். அதே பெரிய எதிர்பார்ப்புலாம் இவனுடைய இல்லை. முஸ்லீம்கள்ட்ட எப்படி நான் கூட இருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ தாக்கிது போட்டாலும் இந்த ஆளுவை நம்ப மாட்டாங்க. எத்தனை தாக்கிது போட்டாலும் என்ன இருக்குதே, நம்மளை 2ஆம் தரத்தில் தான் வச்சுருப்பாங்கன்னு தெரியும். விளங்குதப்பா? அதுவே இங்கே தாக்கிது போடாமல் சும்மா ஃபேலியாவை போட்டு சொல்கிறான். விளங்குச்சா? இவன் தான் நம்ம நம்ப மாட்டானுங்கள, நம்ம முனாஃபிக்குன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். யாருக்கு? முஸ்லீம்களுக்கு. அது ஏன் தாக்கிது போட்டுக்கிட்டே இவ்வளோ பேலியாவையே போடு அப்படின்னு பேலியாவை போடுறான். இவ்வளோ செய்திங்க இருக்காம்பா. இங்கே தக்ரீர் கிடையாது, மடங்கலை. அங்கே அவனுடைய கொள்கையை விளக்குறது, அவங்க மதுகபை விளக்குனது, மிரண்டாசி மையம் போலாமன்னா பில்லாங்கிறது கொள்கை கோட்பாடை மேலே விளக்குறான் அல்லாஹ் தஆலா. முஸ்லீம்கள்ட்டையும் காஃபிர்கள்ட்டையும் நடக்க போனால் எப்படி நடந்துக்கிடுவாங்கிறது இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காமிக்கிறான். விளங்குதப்பா? இவ்வளோ செய்தி இருக்குது பாருங்கள். இதா லக்குல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை முனாஃபிக்கள் சந்தித்தால் காலு ஆமன்னா, நாங்கள் என்ன செய்வோம், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்வார்கள். எடுத்தனப்பா, இது பயானுன், இது பயானுன் விளக்குவதாக இருக்கும். தி முஅமலத்திஹிம் மஅல் முஃமினீன் வல் குஃபார், மூமின்களுடனும் குஃபார்களுடனும் இவர்கள் நடந்து கொள்ளுகின்ற நடைமுறையே விளக்குவதாக இருக்கும். மூமின்கள்ட்டையும் முஆமலத்து நடக்கிறது நடைமுறைன்னு அர்த்தம். இது பயானுன் லி முஆமலத்திஹிம் மஅல் முஃமினீன வல் குஃபாரி, மூமின்களோடும் குஃபார்களோடும் இவர்கள் நடந்து கொள்ளுகின்ற நடைமுறையை விளக்குவதாக இருக்கும். ஒமா சுத்திரத்தி பிஹில் கிஸ்ஸத்து, முனாஃபிகளுடைய சம்பவம் ஆரம்பிக்கப்பட்டதே அது. இப்போ முசாக்குஹு, அது கொண்டு வரப்பட்டிருப்பது தி பயானி மதுஹபிஹிம், அவனுடைய கோட்பாட்டை கொள்கையை விளக்குவதற்காக வேண்டியா இருக்கும். தம்ஹீதி நிஃபாக்கிஹிம், அவருடைய நயவஞ்சகத்தனத்தை வலுப்படுத்துவதற்காக வேண்டியாக இருக்கும். மேலே உள்ளது லைசபி தக்ரீனி. ஆகவே எங்கள் மடங்கெல்லாம் வரல, குரான் ஆயத்தை என்ன செய்யலைங்க, மடங்கவெல்லாம் இல்லை. மிரண்டாசி மைய போல் ஆமன்னா பில்லாங்கிறது அவன் கோட்பாட்டை, அவன் கொள்கையை விளக்குறது. அவன் அதில் தான் இருக்கான் அங்கிறத விளக்க வந்திருக்கு, நிபாக்தனத்தில் இருக்காங்கிறது விளக்க வந்திருக்கிறது. விளங்குதா? இதா லக்குல்லதீன ஆமனுங்கிறது எதுக்கு வந்திருக்கே, மூமின்கள்ட்டையும் குஃபார்கள்ட்டையும் எப்படி நடப்பாங்கிறத சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு இறங்க காரணம் என்ன தெரியுமா?
இந்த விதால குல்லதினாமனு காலு ஆமன்னா இதா கலவு விலா ஷேயாத்தின் ஆயத்தை எப்போ இறங்குச்சு. ருவியை அறிவிக்கப்பட்டிருக்கு அன்னபன உபை, இந்த அப்துல்லா பின் உபை சலூலுங்கிறவன் யார்? அப்துல்லா பின், அவன் தான் கேப்டன் ஆஃப் த முனாஃபிகளுக்கு தலைவன். ருவியை அறிவிக்கப்பட்டிருக்கு அன்னபன உபை, அப்துல்லா பின் உபை பின் சலூலுங்கிறவனும் வா சஹாபஹு, அவனுடைய தோழர்களும் இஸ்தக்பலஹும் நஃபருமின சஹாபா, சஹாபாக்களில் சிலர் ஒருத்தருக்கு சந்திச்சாங்களாம். ரோட்டில் போகும்போது சந்திச்சிருக்காங்க போல் இருக்கு. ரோட்டில் போகும்போது என்ன இருக்கு, அந்த முனாஃபிக்கெல்லாம் வந்திருக்காங்க. பாது உமர் அல்லாத்தானு, அலி அல்லாத்தானு, உமர் அலி அல்லான்னு போன்ற முஸ்லீம்கள்லாம் வர்றாங்க. இவன் எப்படி திருப்பி அடிக்கிறான் பாரு. அண்ட் வந்து தேவையில்லாமல் வந்து பேசிட்டு போகிறான். இவன் பேசுகிறது உள்ள கள்ளத்தனம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நல்லவங்களுக்கு என்ன இருக்குது அடையாளம் என்ன தெரியுமா? ஏதாவது நிபாக்குத்தனமாக பேசலாம், போய் பேசினா கூட சாமி இருந்துருவாங்க. அவன் நடிக்கிறான், இவங்களும் நடிச்சுக்கிடுவாங்க. ஏதா அவன் நடிக்கிறான்னு நல்லா தெரியுது. அப்படியே வாங்குவாங்க. போய் சொல்கிறான்னு நல்லா தெரியும். அப்படியே வா, இன்னும் அடி விழுந்து இன்னும் இதாக இல்லையாப்பா, அப்படி இல்லையாப்பா, அவன் போய் சொன்னாங்களா விழுந்துட்டாங்க, அதெல்லாம் அடிச்சிங்க, இப்படி அடிச்சிங்க, அப்படியே வா, உனக்கு ஒன்றும் அடிலாம் உடல் இல்லைப்பா, எல்லாம் உள்ள இல்லை, நல்லா காலப்பா, நல்லா காப்பாற்றினப்பா, நம்ம போய் சொல்லலான்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம பேசாமல் இருந்துக்கிறது. விளங்குதப்பா? அவன் கல்ல போய் ஏமாத்துறான் தெரியாமையாக இருப்பாங்க அவங்கெல்லாம். இப்படி பெரியார்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. விளங்குதப்பா? ஏமாத்துறாங்க போது பேசாமல் ஏமாறுற மாதிரியே இருந்துக்கிறது. ஏமாற்றும் போது என்ன செய்யுது? ஏமாறுற மாதிரியே சில சமயம் இருந்துக்கணும். அது நல்ல அடையாளம் தான். ரேட் தானே பார்த்து வைக்கிறது. அவே லைசபி தக்ரீர், இது தக்கராறுலாம் அவனுக்கு கிடையாது, மடங்கிலாம் வரல. அது வேற அவன் கொள்கையை விளக்குறது. இது முஸ்லீம்கள்ட்டையும் குப்பார்கள்ட்டையும் இப்படி நடப்பாங்கிறது சொல்கிறான்ல. ரிவியை அறிவிக்கப்பட்டிருக்கு அன்னபர உபை வசாபகு, அப்துல்லா பின் உபை சலூலும் வசாபுடைய தோழர்களும் இஸ்தக்பலுவும் நஃபருமின சஹாபா, சஹாபாக்கள் சிலர்களை சந்தித்தாங்க. விளங்குதா? அப்போ கால் அலி கௌமிஹி, தான் கூட்டத்தில் இந்த அப்துல்லா பின் சலூல் சொன்னானா, இப்போ காலி கௌமி கூட்டத்தில் உந்துரு கவனிங்கப்பா, உந்துரு கவனிங்க, கைஃப அருத்துகும் எப்பா, கைஃப அரத்து ஹாவுலாயி சுஹா அன்கும், உங்களை விட்டு இந்த முட்டாள்களை எப்படி நான் விரட்டி அடிக்கிறேன்னு பாரு. இல்லை சஹாபாக்களை பார்த்து அபூபக்கர் உமராத்தான் அலிகள் எல்லாம் போன்ற மாமியதிகளை பார்த்து கைருல் பஷரி பாதல் அம்பியாயி பி தாக்கீக் அமீர் மூமினின் அபூபக்கர் சித்திகள் எல்லாம் இன்னல்லால இன்தி கலால் இசானி உமர் அலி அல்லாவுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்கிற உமர் அலி அல்லா நம்மளுக்கு அர்த்த வைக்கவே சங்கடமாக இருக்குது. பெரிய மாமேதை விழுந்தர் கேட்டேன். அலி அலி அல்லாஹ்னு அறிவுலக மேதை. எப்படி சொன்னாங்க செல்லால் சொல்லும். ஆனால் மதீனத்துல் இல்ம் அபூபக்கர் சக்ஃபுஹா உமர் ஈத்தானுஹா உமர் உஸ்மான் உஸ்துவானத்துஹா அலியுன் பாபு, எவ்வளோ பெரிய ஹதீஸ் அது. ஆனால் மதீனத்துல் இல்ம், நான் கல்வியின் பட்டினம், அபூபக்கர் அலில்லாத்தனுடைய முகடு, உமர் அலி அல்லானு சுவர், உஸ்மான் அலி அல்லானு தூணு, என்னுடைய நுழைவாயில் யார்? அலி அலி அல்லானுன்னாங்க. ஏற்கனவே சொன்னப்போ இதை எழுதி வச்சிங்களே. அவன் நுழைவாயில், கல்வியின் நுழைவாயில் அலி அலி அல்லானு. அவங்கள பார்த்து விட்டாளுங்கிறான். கைஃப அறுத்து உந்துரு கவுனிங்க, கைஃப அறுத்து ஆவுலாயில் முனா சுபஹா, ஆவுலாய்ங்கிறது மபினி பாது. விளங்குதா? கைஃப அறுத்து ஆவுலாய் சுஹா, இந்த முட்டாள்களை அன்பு உங்களை விட எப்படி விரட்டி அடிக்கிறேன்னு பாருங்கன்னா வந்து அகத பேரி அபூபக்கர், அபூபக்கர் சித்திகளை எல்லாரோட கையை வந்து பிடிச்சான். காலை சொன்னா மரஹபம் சித்திக், அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ்வுகளே உங்களுக்கு சோபனம். சையீது பனு தையும் கோத்திரத்தினுடைய தலைவர், ஷெய்ഖில் இஸ்லாம், இஸ்லாத்தின் தலைவர், சானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு காரி, சவுர் குகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக இருந்தவரே, அல் பாதிலி நப்சஹு வ மாலஹு, தன்னுடைய உயிரையும் செல்வத்தையும் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாரை வார்த்தவரே, தாரை வார்த்தவர், வாரி வழங்கியவரே ரசூல் ஸல்லல்லாஹு, உயிரையும் செல்வத்தையும் சொன்னதுலாம் உண்மைதான். ஆனால் கள்ளப்பைய கிண்டல் பண்ணுறான். சும்மா அகதபி எதி உமர், செய்தனா உமர் ஃபாரூக் அலி அல்லாவுடைய கையை பிடிச்சான். இதில் செல்வல் கால சொன்னான் மரபம்பி செய்தி பனி அதி கோத்திரத்தினுடைய தலைவரே, அல் ஃபாரூக்கி, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கு மத்தியில் பாகுபாடு செய்யக்கூடியவரே, அல் கவியி ஃபி தீனிஹி, தீனிலே வலுவானவரே, அல் பாதிலி நப்சஹு வ மாலஹு,
தன்னுடைய உயிரையும் தன்னுடைய செல்வத்தையும் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி செலவழித்தவரே, தாரை வாழ்த்தவரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவே உங்களுக்கு சோபனம்னா அங்கே போய் சும்மா அகதபி எரி அலியின் செய்தனா அலி ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சான். காலை சொன்னா ரஹபம் பிபினி அம்மி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹுடைய சச்சாவின் மகனே, வகத்தனிகி நபி ஸல்லல்லாஹுடைய மருமகனே, செய்யிதி பனி ஆஷிம் பனு ஹாஷிம் கோத்திரத்தினுடைய தலைவரே, மாஹலா ரசூ விளங்குதப்பா, மாஹலா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு தவிர, மாஹலா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர ஃபேல் இஸ்திஸ்னா அருஃப் இஸ்திஸ்னான்னு சொல்லுவாங்கல்லப்பா. மா வந்துட்டதுனால ஃபேலுங்குவாங்க. ஃபேல் இஸ்திஸ்னா மாஹலா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு தவிர பனு ஹாஷிமினுடைய தலைவரே அலி ரலியல்லாஹு அன்ஹுவே சோபனம்னா கையை பிடிச்சிக்கிட்டு. அப்போ தான் இப்போ நசலத்து இந்த ஆயத்தை என்ன செஞ்சு இறங்குச்சு. இப்போ நசலத்து ஆதி ஆயத்து அப்போ தான் இந்த ஆயத்தை என்ன செஞ்சு இறங்குச்சு. எழுதுனப்பா இதில் புரிஞ்சா புரியலையாண்ணே? அடுத்து இதா லக்குல்லதீனன்னு வருதுலப்பா, லிகா. லிகானா என்ன அர்த்தம் விளங்குதா? லிகாவுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. இதில் விளங்குதானே? என்னது லிகா? லிகாவுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. கொண்டு போவா ஒல் லிகா. லிகா என்பது அல் முசாதபத்து நேர்படுவதாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் நேர்பட்டுட்டாங்கன்னா சந்திச்சுக்கிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்களாம்? லிகாங்குவாங்க. லிகா என்பது அல் முசாதபத்து ஒருவருக்கொருவர் நேர்படுவது என்பதாக இருக்கும். யுகாலு சொல்லப்படும் லக்கீத்துஹு லாக்கைத்துஹு என்று சொல்லப்படுமா. லொகத்தை பயான் செய்கிறாங்க. இதை தான் லக்குல்லதீனன்னு வருதுலப்பா, லொகத்தை பயன் செய்கிறாங்க. யுகாலு லக்கீத்துஹு லாக்கைத்துஹு என்று சொல்லப்படும். எப்போ இதா சாதப்தகு உனக்கு நீ நேர்பட்டால், வஸ்தக்பல் தகு நீ முன்னோக்கினால், நேருக்கு நேரு முன்னோக்கினால், அவனுக்கு நேர்பட்டால் லக்கீத்துஹு என்றும் லாக்கைத்துஹு என்றும் சொல்லப்படும். மின்னுகு இதில் கட்டுப்பட்டது தான், அல்கைத்துஹு இதில் கட்டுப்பட்டது தானா? என்னது அல்கைத்துங்கிறது இதில் கட்டுப்பட்டது தானா? சந்திக்கிறது தான் அர்த்தம். அல்கி மாஃபி எமீனிக்கு வருதுலப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்ல, கையில் இருக்கிறது கீழே போடுங்க. அப்போ முன்னால் போடுங்கன்னு அர்த்தம், நேருக்கு நேராக போடுங்கன்னு அர்த்தம். அல்கி மாஃபி எமீனிக்கு வருதுலப்பா. அல்கி மாஃபி எமீனிக்குன்னு அர்த்தம், நேருக்கு நேராக முன்னால் போடுங்கன்னு அர்த்தம். அது பாம்பா மாறுப்பாருங்க, அவனுக்கு பார்க்கட்டும். பாம்பா மாறுறதை பார்த்தானுல்ல, நேருக்கு நேராக பார்க்குறான். தூக்கி விழுங்குறதையும் பார்க்குறான். எதை அவனுவ பாம்பை, இந்த பாம்பை என்ன செய்யுது? ஏதோ அவனுவ கண்கட்டி வித்தை காமிக்கிறானே, அது என்ன செய்ய முழுங்காதுப்பா. அது என்ன செய்யாது? அது முழுங்காது. ஆனால் நேருக்கு நேராக அந்த பாம்பை போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பு என்ன செய்யுது? அவனுடைய பாம்பையெல்லாம் முழுங்கிருச்சு. அது கண்கட்டி வித்த விளங்குதான்னு கேட்டேன். நம்ம கண்ணை தான் கட்டியிருக்கான், மூசா கண்ணையும் கட்டிட்டானா? யாரு கண்ணையே கட்டிட்டானுவா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணையே கட்டிட்டானுவப்பா. பாம்பு மாதிரி தான் தெரிஞ்சவங்க. அவனுங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அவங்களுக்கு கம்பு கயிறாக தான் கிடக்குது. எல்லார் கண்ணையும் கட்டாத கண்கட்டி வித்தைங்குவாங்க. விளங்குதப்பா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துட்டாங்களாம். பயப்படாதீங்க, அல்கி மாஃபி எமீனிக்குங்கிறான். பயப்படாதீங்க, உன் கையில் இருக்குது, வலது கையில் இருக்குது, போடுங்க. அவனுக்கு செஞ்ச சூனியத்தை ஃபுல்லாக தூக்கி என்ன செஞ்சிடும்? முழுங்கிரும். கீழே போடுங்க. இன்னைக்கு அந்த ஆயிலா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கண்டுக்கு முன்னால் போட்டதை பார்த்தானு. போட்டதை என்ன செஞ்சான்? நேருக்கு நேராக இதை கண்டானு. கூப்பிடவெல்லாம் இல்லை. ஆமன்னாபி ரப்பி மூசாவை ஹாரூன் தான். அப்படி தானேப்பா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி தானே? ஆமன்னாபி ரப்பி ஆமன்னா ரப்பி ஹாரூன் மூசா இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரப்பையும் நம்பிட்டேன்னா. ஏன்னா டூப்ளிகேட் பாம்புலாம் முழுங்காது. ஆனால் இவங்க பாம்பு முழுங்குது. அப்போ ஒரிஜினல் பாம்புன்னு அர்த்தம். இவங்க செய்கிறது என்ன கிடையாது? சூனியம் கிடையாது. நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம்னு சொல்லிட்டாங்க. போடுங்கங்கிறான். கண்ணுக்கு முன்னால் போடுங்க. அல்கீங்கிற வருதுலப்பா.
அல்கைத்துலேருந்து அல்கைத்து அதில் என்ன கண்ணுக்கு முன்னால் போடுங்கன்னு அர்த்தமா. அப்போ என்ன அர்த்தம்பா? மினு இதில் கட்டுப்பட்டது தான். அல்கை தூங்குங்கிறதுல கட்டுப்படுதா? தரையை தொகுதி நீ கீழே போட்டால் இதற்கு கேட்டேன். ஒருத்தனை சந்தித்தால் கீழே போட்டால் அல்கை தூங்குறதுல கட்டுப்படுதான். இன்னக்க தர இகி விளங்குதப்பா. நீ அதை போடுவது கொண்டு ஜால்தகு ஐசு யுல்கா, அது போடப்பட்டதை போன்றதை நீ என்ன செஞ்சிட்டா ஆக்கிவிட்டாய். ஒருத்தனை சந்திச்சுட்டா எப்படி ஆயிரும்? அங்கே போடப்பட்டது மாதிரி என்ன செஞ்சிடும், அது ஆயிரும். விளங்குதப்பா. அது இதெல்லாம் அதில் கட்டுப்பட சந்திக்கிறது தான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.